வெல்கம் வீவர்ஸ். அது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 2026. ஆந்திர பிரதேசம் சித்தூர் மாவட்டம் சந்தனபுரம் அப்படின்ற பகுதியில் விஜய் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் காலையில் எழுந்து கம்பெனிக்கு போயிருக்கிறாங்க. அவர் ஒரு தனியார் கம்பெனியில் தான் வேலை செய்கிறார். அவருக்கு மாலை சுமார் 4 மணி போல் ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய், நான் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்கார் நான் பேசுகிறேன். உன்னுடைய அம்மாவை யாரோ கத்தியால கழுத்தில் வெட்டியிருக்கிறாங்க. உங்களுடைய அம்மாவுக்கு அந்த கழுத்தில் வெட்டப்பட்ட அந்த கத்தி ரொம்ப ஆழமா இறங்கியிருந்தா அவங்க எப்போ உயிர் பிரிஞ்சிருக்கும். அறகுறைய வெட்டினதுனால உங்களுடைய அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அவங்கள அட்மிட் பண்ணும் அப்படின்னா கட்டாயம் அவங்கள காப்பாத்திடலாம். ஆகையால நீ உடனடியாக கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜய்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னா, விஜய்க்கு அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் தான் பிறந்திருக்கிறான். அது விஜய் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. உடனே தன்னுடைய மனைவி அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களுடைய மனைவி அபிராமி அவங்களுக்கு கால் பண்ணால் அவங்களுடைய கால் தொடக்கத்தில் ரிங்கி போகுது, பிறகு சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலையே, தன்னுடைய மனைவி கூட இது மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்ற எண்ணத்தில் உடனடியாக அவங்களுடைய மேனேஜர்கிட்ட பர்மிஷன் கேட்டுன்னு தன்னுடைய வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு பார்த்தா தன்னுடைய அம்மா வீட்டில் இல்லை. ஆனால் தன்னுடைய அம்மாவினுடைய கழுத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த ரத்தம் கடையெல்லாம் பார்த்துட்டு என்னவோ நடந்திருக்குது. அதுவும் தன்னுடைய மனைவியாலேயே நடந்திருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவியும் கூட காணவே காணும். தன்னுடைய மனைவி ஏற்கனவே ஒரு தவறான பெண்மணி அப்படின்னு அம்மா தான் கூட சொல்லியிருந்தாங்க. இப்போ தன்னுடைய மனைவி தான் தன்னுடைய அம்மாவை எதுவோ பிளான் பண்ணி இது மாதிரி சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு உடனே அக்கம் பக்கத்தில் உடைய நபர்கள்கிட்ட என்னுடைய அம்மாவை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவங்களும் அந்த 108 ஆம்புலன்ஸ் வந்தது இல்லையா, ஸோ இந்தியா ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போன அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் பேருன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே போயிட்டு தன்னுடைய அம்மாவை பார்க்குறாரு. பார்த்தா தன்னுடைய அம்மா நீச்சல் நினைவு எதுவுமே இல்லாமல் அப்படியே கண்ணை மூடி தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை உயிர் பிழைப்பாங்களா அல்லது இறந்து போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அந்த பெண்மணிக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இவர் ஓடி போயிட்டு தன்னுடைய அம்மாவை இந்த ரத்த கோலத்தில் பார்த்து ரொம்ப மனம் முருகி போயிடாரு. இவ்வளோ நேரம் ஆகியும் தன்னுடைய மனைவி காணவே காணும் அப்படின்னா, நாம் முன்னாடி சொன்ன மாதிரி கட்டாயம் தன்னுடைய மனைவி தான் தன்னுடைய அம்மாவை ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி 2வது முறையும் அப்படியே யோசிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அம்மாவினுடைய உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படுது. இப்போ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் அம்மா உயிர் பிழைச்சிருவாங்க. இருந்தாலும் தன்னுடைய மனைவி கடந்த 4-5 நாளாக வீட்டில் ஆளு இல்லை. அதே மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. அப்போ எங்கே தான் போனாங்க அப்படின்னு தெரியவே இல்லை. குறைஞ்சபட்சம் தன்னுடைய அம்மா உயிர் பிடிச்சிட்டாங்க அப்படின்ற அந்த விஷயத்தாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்களுடைய மனைவி இல்லவே இல்லை. எங்கேயும் தேடி பார்க்குறாங்க, யார்கிட்டயோ கேட்டு பார்க்குறாங்க. எங்கே தேடியும் யார்கிட்ட கேட்டும் அவங்களுடைய மனைவி இல்லை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் வருது. இப்போ தன்னுடைய அம்மா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி. அந்த விஷயத்தை யோசித்து பார்க்குறாரு. அப்படின்னா தன்னுடைய மனைவியை தேடுவதற்கு முன்பாக தன்னுடைய மனைவியோடு அடிக்கடி ஒற்றுமையாகவும் உடலுறவில் இருந்த அந்த லாரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 17 வயது நிரம்பிய பையனை கூப்பிட்டு நம்ம விசாரணை மேற்கொண்டோம் அப்படின்னா, அல்லது அவங்க கூட நாம ஏதாவது பேச்சு கொடுத்தோம் அப்படின்னா தன்னுடைய மனைவி எங்கே போனாங்க அப்படின்ற விஷயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சு தன்னுடைய வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த லாரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பையன் வீட்டாண்ட போயிட்டு கேட்டா, அதற்கு லாரன்ஸினுடைய அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய பையனையும் ஒரு 4-5 நாள் ஆளே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் விஜய்க்கு ஒரு விஷயம் நல்லா புரிய வருது. தன்னுடைய அம்மாவை தன்னுடைய மனைவியும் அவனுடைய கள்ளக்காதலனான வெறும் 17 வயது நிரம்பிய அந்த லாரன்ஸ் என்று சொல்லக்கூடிய இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எதுவோ பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ரொம்ப தூரம்லாம் போயிட்டு தலைமறைவாக இல்லை, இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் தலைமறைவாக இருக்கிறாங்க. இருந்தாலும் இது ஒரு கேஸ் ஆட்டம் ஒன்று நம்ம போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அவங்களுடைய அம்மாவனுடைய அந்த கழுத்தில் வெட்டப்பட்ட காயத்துக்கு போலீஸ் ஆல்ரெடி கேஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. திரும்பவும் போயிட்டு தன்னுடைய மனைவியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு கேஸ் தராரு.
இதை கேட்ட போலீஸ் அவங்களுடைய மனைவியினுடைய மொபைல் நம்பர் வச்சு அவங்க இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை ட்ராக் பண்ணி எடுக்கிறாங்க. ட்ராக் பண்ணி எடுத்ததில் எங்கேயுமே அவங்க ஓடி போல. தன்னுடைய வீட்டிலிருந்து சுமார் ஒரு 15 வீடு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பாழடைந்த ஒரு வீட்டுக்குள்ளே தான் இந்த சின்ன பையனான அந்த லாரன்ஸ் வெறும் 17 வயது, அவங்களுடைய மனைவியான கவிதா அவங்களுக்கு வந்து 37 வயசாகுது. இவங்க 2 பேரும் அந்த பகுதியில் பதுங்கி இருக்கிறது அறிஞ்ச போலீஸ் அவங்கள போயிட்டு கைது பண்ணி அவங்கள கொண்டு வந்து விசாரணை மேற்கொள்கிறாங்க. அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது கவிதா எனக்கும் இதற்கும் எந்த சம்மதமும் இல்லை, என்னுடைய மாமியாரை இதற்கு முன் நான் முன்பின் பார்க்காத நபர்கள் கத்தியால் வெட்டினதை பார்த்து நான் பதறி ஓடி வந்து இங்கே நான் ஒளிஞ்சிட்டேன், எனக்கு என்ன நடந்தது, ஏன் இது மாதிரி நடக்குது, இது எதுவுமே எனக்கு தெரியவே தெரியல அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவங்க இது மாதிரி பதில் சொல்ல. இதை கேட்ட போலீஸ் ஓகே அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து மார்க்கெட்டில் வந்து காய்கறி வாங்கலான்னு சொல்லி போயிட்டு இருந்தேன், போயிட்டு வந்து பார்த்தா தெரியும் என்னுடைய மாமியாரை யாரோ இதுமாரி வெட்டியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த 17 வயது நிரம்பிய லாரன்ஸ் அப்படின்ற பையன்கிட்ட போயிட்டு விசாரணை மேற்கொள்கிறாங்க. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பையன் அப்படின்றதுனால அவங்ககிட்ட போயிட்டு போலீஸ் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லு அப்படின்னா அவன் என்னென்ன நடந்ததோ எல்லா உண்மைகளையுமே அப்படியே வந்து போட்டு உடைக்கிறான். அவன் என்ன சொல்ல வரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்ன கவிதா ஆன்டி தான் அந்த டைமுக்கு வர சொன்னாங்க. அவங்க வந்து சுமார் 11:30 மணி போல் வீட்டுக்கு வர சொன்னாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுடைய மாமியார் நிர்மலா அப்படின்றவங்க அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களை எப்படியாவது நீ கொலை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு பிளான் போட்டு கொடுத்தது எல்லாமே கவிதா ஆன்டி தான். ஆகையால் மேற்கண்ட விஷயங்கள் எல்லாமே கவிதா ஆண்டிக்கு தெரிஞ்சதான் நடந்தது, அவங்க கிட்ட விசாரணை மேற்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ் கவிதா கிட்ட நம்ம அவ்வளோ கேட்டோம், ஆனால் எந்த உண்மையும் சொல்ல. ஆனால் இந்த பையன் லாரன்ஸ்ன்ற பையன், ஸோ இவங்களும் அதாவது கவிதா தான் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லியிருக்கிறான். சரி அவங்க கிட்ட நம்ம விசாரணை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கஸ்டடியில் எடுத்து வச்சிருந்த இந்த கவிதா அப்படின்ற அந்த பெண்மணி, உங்களுக்கு 37 வயசு அது, அவளை கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்ளும் போது அவள் ஒத்துட்டான், நீங்களும் அவனும் சேர்ந்து தான் உங்களுடைய மாமியாரை கொலை பண்ணியிருக்கிறீங்க, கொலை பண்ண திட்டம் தீட்டி இருக்கிறீங்க, இப்போ உங்களுடைய மாமியார் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பெண்மணியை தன்னுடைய போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விசாரணை மேற்கொள்கிறாங்க. அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது அந்த பெண்மணி ஆமாம் நானும் லாரன்ஸ் 2 பேரும் சேர்ந்த என்னுடைய மாமியாரை நான் கொலை பண்ணிட்டோம், எதற்காக கொலை பண்ணீங்க, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லா வீட்லையுமே மாமியார் மாமனார் மருமகள் பிரச்சனை அப்படின்றது இறக்க தான் செய்து நீங்கள் அந்த பெண்மணியை கொலை பண்ணுற அளவுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க அதற்கு கவிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க. அதாவது அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய நியாயம் அப்படின்னா ஸோ அவங்களுடைய பார்வைக்கு அது நியாயம், ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தவறு தான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய கணவனான விஜய்க்கும் எனக்கும் சுமார் 24 வயது இருக்கும்போது திருமணமாச்சு. திருமணமாகி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அதற்கு ஆதாரமாக 2 பசங்களையும் நாங்கள் பெற்றெடுத்தோம். முதல் பையனுக்கு சுமார் வயசு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 14-13 வயசு ஆகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி இருந்தால் எங்களுக்கு 2 ஆண் மகன்கள் பிறந்திருந்தாங்க. அந்த 2 பேர்களையுமே இப்போ பள்ளிக்கூடத்தில் வச்சுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய கணவன் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கம்பெனி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட 30,000 35,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிப்பு செய்வார். அதே மாதிரி ஒரு நாள் தவறாமல் லீவு போடாமல் கம்பெனிக்கு போயிட்டே இருப்பார் ரெகுலராக. ஸோ இதில் என்னுடைய பசங்க பள்ளிக்கூடம் போயிடுது, என்னுடைய கணவன் வீட்டுக்கு போயிடுது அப்படின்னா என்னுடைய மாமியார் ஒருத்தர் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களது வயல்வெளி இருக்கிறதுனால காலையில் ஒரு 8:30 மணிக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதுவாட மாலை 6:30 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வருவாங்க. அதுவும் இந்த சம்மர் சீசன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு வெளிச்சத்திலே வருவாங்க. ஆனால் ஸோ இந்த குளிர்காலம்னு சொல்லுவாங்களே அந்த டைமில் அப்படின்னா ரொம்ப இருட்டாச்சுன்னா தான் வீட்டுக்கே வருவாங்க. இது மாதிரி எல்லாரும் என்கிட்ட இல்லாமல் நான் தனியாக இருந்தேன், வீட்லேயே நான் தனியாக இருக்க நான் எவ்வளோ நேரம் தான் அந்த டிவியை மறைச்சு பார்க்குறது. அப்போ தான் அந்த வழியாக லாரன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 17 வயது நிரம்பிய ஒரு பையன் அந்த வழியாக வந்தான். அவன் என்கிட்ட வந்து கவிதா ஆண்டி எப்படி இருக்கிறீங்க, வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக பேச ஆரம்பித்தான். இதே மாதிரி எங்களுடைய பேச்சுவார்த்தையானது ஆரம்பமானது.
பிறகு ஒரு நாள் வீட்டுக்குள்ளேயே வந்தான். அவனுக்கு டீ காஃபி இதெல்லாம் நான் போட்டு கொடுத்தேன். எங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்தான். என்னுடைய ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு தான் வேலைக்கு போயிருக்கிறாரு. இதுவாட அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு சுமார் 7 மணி போல் ஆகும் மாலை நேரத்தில் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய டிராபேக் என்ன, அட்வான்டேஜ் என்ன, இவங்களை எப்படி தான் பயன்படுத்திக்கலாம், இது மாதிரியான திட்டத்தை எல்லாமே லாரன்ஸ் வகுத்திருக்கிறான். இப்போ தெளிவாக புரிஞ்சிடுச்சு. வீட்டில் வந்து அந்த கவிதா அப்படின்றவங்க மட்டும்தான் காலை சுமார் 9 மணியிலிருந்து மாலை தன்னுடைய பசங்கள் வர வரைக்கும் 4:30 மணி வரைக்கும் தனிமையிலே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. இதை தெரிந்து ஒரு நாள் பள்ளிக்கூடம் போற அப்படின்னு சொல்லி கிளம்பி போன லாரன்ஸ் பள்ளிக்கூடம் போகாம திரும்பி தன்னுடைய, அதாவது இப்போதைக்கு வந்து அவங்க கள்ளக்காதலி தானே கவிதா ஆண்டியாண்ட வரான். வந்துட்டு எனக்கு என்னன்னு சொல்லி தெரியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, உங்க மேல கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்களும் அதுக்கு அலோவ் பண்றாங்க. பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்கள் அதாவது உடல் உருவில் எடுக்க ஆசைப்படுறாங்க. இது ஒரு நாள் தான் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, இது என்ன ஆகுது அப்படின்னா வாரத்தில் 2 நாள் 3 நாள் அப்படின்னு சொல்லி வருது. இவன் எங்கெல்லாம் எப்போதெல்லாம் இங்கே வந்துடுறோன்னா அப்போல்லாம் வந்து அங்கே ஆக்சிடென்ட் வரும்னு சொல்லி தெரியும் இல்லையா, பள்ளிக்கூடம் படிக்கிற பையனுக்கு. அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க இந்த லாரன்ஸனுடைய பேரண்ட்ஸுக்கிட்ட, எங்கே உங்கள் பையன் பள்ளிக்கூடம் சரியாக வரதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை டெய்லியும் கிளம்பி பள்ளிக்கூடம் தான் வரேன்னு சொல்லி வந்துட்டு இருந்தானே, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய லாரன்ஸனுடைய பேரண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது, தன்னுடைய மகன் எங்கேயோ போயிட்டு பதுங்கிடுறான், பள்ளிக்கூடம் சரி வர போகிறதில்லை அப்படின்ற விஷயம் லாரன்ஸுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிய வர அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மகனுடைய நடத்தை மீது சந்தேகப்பட்டு அவனை நோட்டமிட ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி நோட்டமிடும்போது ஒரு நாள் கிளம்பி நேராக வந்து கவிதா ஆண்டியினுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த லாரன்ஸ் வந்த பிறகு லாரன்ஸா கூட கவிதா ஆண்டியினுடைய பசங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த ஏஜ் கிட்ட இருக்கும். ஒருவேளை கவிதா ஆண்டியினுடைய பசங்க கூட தான் இவன் பேச வரான் போல அப்படின்ற மாதிரி நினைச்சு லாரன்ஸுடைய பேரண்ட்ஸே வந்து அமைதியாக திரும்பி போயிடுறாங்க. ஆனால் அங்கே எதற்காக அந்த லாரன்ஸ் வந்திருக்கிறான் அப்படின்றத லாரன்ஸுக்கும் கவிதா ஆண்டிக்கு 2 பேருக்கும் மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இப்போ கொஞ்ச நாள் இதே மாதிரி போகுது. அதாவது கவிதா அவங்களுடைய மாமியார் காலையில இருந்து வேலைக்கு, அதாவது வயல்வெளிக்கு போயிட்டு அதோட மாலை தான் வருவாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரேஷன் கடையில் ஏதோ வந்து சிறப்பு பொருள் ஏதோ தராங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு காதுக்கு விழ. ஸோ இவங்க எப்பவும் போகிற மாதிரி கிளம்பி கழனிக்கு போகிறாங்க. போனவங்க மதிய வேலையிலே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் வீடு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டு கதவு வந்து சாத்தி இருக்குது. ஆனால் வந்து உள்ளே வந்து சத்தம் கேட்குது. என்னடா இது சத்தம் கேட்குது, அதோடு மட்டும் இல்லாமல் ஏதோ புது செருப்பு ஏதோ ஒன்று இருக்குது, அது கூட பசங்க செருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி பொறுமையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் எல்லாமே திறந்து போட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரூம் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்ததுமே இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன அப்படின்னா தன்னுடைய மகனுடைய மனைவி, தன்னுடைய மருமகள் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் வெறும் 17 வயது நிரம்பிய ஒரு பையனோடு உடலுறவில் இருக்கிறத பார்த்து அப்படியே இவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த லாரன்ஸனுடைய முகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவிதானுடைய மார்பு பகுதியை ஏதோ பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் இந்த கோலத்தெல்லாம் பார்த்து அந்த பெண்மணிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. உடனே அந்த லாரன்ஸ் பையனை ஓடி போயிட்டு பழின்னு 2 அடி அடிக்கிறாங்க. இவன் உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கிருந்து தள்ளி அவங்கள தள்ளி விட்டு உடனே வந்து ட்ரெஸ் மாட்டிட்டு எகுரு ஓடி போயிடறான். இப்போ தன்னுடைய மருமகளை போயிட்டு நீ எல்லாம் ஒரு பெண்ணா, உன்னை ரொம்ப நல்ல பெண் அப்படின்னு சொல்லி நம்பிதானே, நானாவது வயல்வெளியில் போய் கஷ்டப்பட்டேன், ஆனால் உன்னை நான் வீட்டிலே விட்டுட்டு போயிருந்தேன், இது மாதிரி துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மருமகளை கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுமாரி திட்டி முடிச்சுட்டு எங்கே அந்த ரேஷனில் அந்த பொருள் காலியாயிடுமோ அப்படின்ற மாதிரி அங்கேயும் ஓடி போயிட்டு அந்த பொருள் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து திரும்பவும் தன்னுடைய மருமகள் இது மாதிரி ஒரு தவறான காரியத்தை செஞ்சுட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. பிறகு அவங்களுடைய மகன் சுமார் 6:30 மணி போல வீட்டுக்கு வந்த அவங்களுடைய மகன் விஜய் கிட்ட, உன்னுடைய மனைவி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பையனான லாரன்ஸா கூட இது மாதிரி தவறான உடலுறவில் இருந்தா, அதை நான் கண் கூட பார்த்தேன், அது என்னன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட விஜய் சும்மா அம்மா எதனா வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க, அது எப்படி அது அவன் இங்கே வருவான், ஸோ அவன் அடிக்கடி வரதான் எங்கள் பசங்களுக்கு அவன் நல்லா பழகம்தான், இவங்க எப்படி எதை பார்த்து சொல்கிறாங்கன்னு தெரியல, வயசாயிட்ட கூட புத்தி இல்லாமல் போயிடுது இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ தன்னுடைய அம்மா சொல்லக்கூடிய அந்த உண்மை சம்பவத்தை தள்ளி விடுறான் விஜய். ஆனால் விஜய்க்கு தெரியாது இதுதான் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு
அவங்களுடைய மனைவியும் அந்த லாரன்ஸும் எழுத போகிற ஒரு முடிவரி அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது. ஆனால் லாரன்ஸுக்கு அந்த கேள்வி மேலே பயங்கரமாக கோபம் வருது. அதாவது இந்த விஜயனுடைய அம்மாவுக்கும் கவிதனுடைய மாமியார் மீது பயங்கரமாக கோபம் வருது. ஏன் அப்படின்னா, இந்த கழுவி அதுக்கு முன்னே காலையில் அதாவது வயல்வெளிக்கு போனால் அதோட மாலையில் தான் வருவா. இப்போல்லாம் பார்த்தா அப்படின்னா எப்போ பார்த்தாலும் வீட்லேயே தான் இருக்கிறான். இவன் வீட்லேயே இருக்கிறதுனால தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியறதில்லை. ஆகையால் இந்த கேள்வியை எப்படியாவது தீர்த்து காட்டணும் அப்படின்ற மாதிரி அவன் முடிவு எடுக்கிறான். அந்த முடிவை தன்னுடைய கள்ளக்காதலியான கவிதா கிட்ட எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி ஆர்டரும் போடுறான். எப்படி அப்படின்னா, அவனுடைய மாமியார் வீட்டில் தனியாக எப்பயாச்சும் இருந்தாங்க அப்படின்னா உடனே லாரன்ஸுக்கு கவிதா கால் பண்ணி சொல்லணும், என்னுடைய வீட்டில் என்னுடைய மாமியார் தனியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா உடனே அவர் கிளம்பி வருவார். அதே மாதிரி தான் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய மாமியார் வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் கவிதாவுக்கு தெரிய வர கவிதா உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாரன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. லாரன்ஸை வர வைக்கும்போது லாரன்ஸ் எப்படி வரான் அப்படின்னா, ஒரு கையில் கத்தியும் இன்னொரு கையில் மிளகாப்பொடியும் கொண்டு வரான். கொண்டு அவங்களுடைய அதாவது கவிதானுடைய மாமியார் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் படுத்துட்டு இருக்கிறாங்க. நேராக கொண்டு அவங்களுடைய முகத்து மேலே அந்த மிளகாப்பொடியை தூவுறான். தோணுதுமே அவங்க அப்படியே கண் எரிச்சல் கொடுக்கும்போதே கத்தி எடுத்து இந்த அவங்களுடைய மாமியார் நிர்மலா மேலே ஒரே வெட்டுறான். ஆனால் அது சரிவர வெட்டல. அதுலேயே அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் கவிதா காவலுக்கு நிற்கிறாங்களாம் வெளி. ஏன் அப்படின்னா யாரும் உள்ளே வந்துடக்கூடாது இந்த சம்பவம் நடக்க வரைக்கும் அப்படின்ற மாதிரி. ஒரே வீட்டுக்கு அவங்களுக்கு கத்தனதுல கவிதாவையெல்லாம் புஸ்தல்ட்டு அகம்பாதருடைய நபர்கள் எல்லாரும் ஓடி இந்த லாரன்ஸை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் எஸ்கேப் ஆயிடுறான். இருந்தாலும் இவங்க ஊர் மக்கள் வருவதற்கு முன்பே அவன் எஸ்கேப் ஆனதால வெட்டினது யார் அப்படின்னு சொல்லி தெரியவே தெரியல. இப்போ அந்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த பெண்மணியை பார்த்து அந்த அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய பையனுக்கு, நான் இன்ட்ரடக்ஷன் சொன்னேன் இல்லையா, அவனுடைய பையனுக்கு கால் பண்ணி உடனடியாக வர சொல்லியிருக்கிறாங்க. அதற்குள்ளேயே 108 கால் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கே கூட அழைச்சிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டை பார்த்துருக்குறாங்க. ஆனால் இதில் துரதிருஷ்டவசமாக இதுவரை அந்த பெண்மணி அவங்களுடைய மாமியார் இறக்கவே இல்லை, உயிரோடு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ தங்களுடைய தவறுகள் எல்லாமே ஒப்புக்கொண்டாங்க இல்லையா, கவிதாவும் அந்த லாரன்ஸும். அவங்க 2 பேரையும் கைது பண்ணி லாரன்ஸ் 18 வயசுக்கு உள்ளே இருக்கிறான் அப்படின்றதுனால அவனை கொண்டு போயிட்டு சீர்திருத்த பள்ளியிலையும் கவிதாவை கொண்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு ஜெயிலையோ இது மாதிரி எங்கன்னா அடைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் கவிதா ஒரு வித்தியாசமான ஒரு செயல், அதாவது அவங்க ஒரு மென்டல் மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. ஏன் அப்படின்னா அவங்க இது மாதிரி விசாரணை நடத்திட்டு இருக்கும்போது எங்கேயோ போயிட்டு தலைமறைவாகிறாங்க. தலைமறைவாயிட்டு கொஞ்ச நாள் தலைமறை வாழ்க்கையை வாழறாங்க. இதற்கு இடையிலேயே அவங்க ஒருவேளை மனம் திருந்திட்டாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. அப்படியே அந்த பைத்திய மாதிரி கொஞ்சம் பேதலிச்சு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இருந்தாலும் போலீஸ் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே இவங்க பைத்திய மாதிரி நடிக்கிறாங்களா இல்லை உண்மையிலே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கண்டுபிடிச்சா கவிதா இஸ் வெல், அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, மேலுக்கு தான் ஆக்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. அந்த தகவல் தெரிய வரங்குள்ளவே இவங்க அதாவது கவிதா தலைமறைவு வாழ்க்கை தான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே நண்பர்களே, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் மேலே தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.